அன்பு சொந்தங்களே வணக்கம். மருத்துவர்களை பற்றி நம்ம நினைவு கூறுவதில் மறக்கக்கூடாது. அவர்கள் தெய்வங்களை போல, நம்ம கண்ணில் காணக்கூடிய தெய்வங்களை போல. ஏன்னா சுமார் ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்னே கேதரின் புத்து நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் ஒரு குழந்தைன்னா என்னுடைய குழந்தைன்னு வச்சுடுங்க. ஒரு 40 நாள் அவருடைய பாதுகாப்புலேயே வச்சுருந்தாங்க. அது இறந்து போனது மாதிரி தான், இறந்தே போச்சுன்னு வச்சுடுங்க. அதை முழுமையாக பாதுகாத்து தந்தார். அப்போ அவரை நம்ம கண்ணில் காணக்கூடிய ஒரு மருத்துவராக தான் நான் பார்ப்பேன். கேதரின் பூத்து மருத்துவமனையில் பேர் முருகன். இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் குலசேகரத்தில் இன்னும் ஒரு பேரை விட டாக்டர் முருகன் அரசு மருத்துவராக இருந்தார். அவர் குலசேகரத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப மக்களுக்கு தினசரி சேவை செய்தார். தினம் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான். 20 ரூபா தான் வாங்குவார். சுமார் 100 200 300 கஸ்டமரை பார்ப்பார். அவர் பண்ணினதும் ஒரு இறை பணி தான். அப்போ இந்த 2 மருத்துவர்களும் இந்த மாவட்டத்தில் இதே மாதிரி அநேகமான மருத்துவர்கள் உண்டு. இவங்களை போல நல்லவர்கள் பல மருத்துவர்கள் இருக்காங்க. இதற்கு நேர் எதிர்மாறாக சலுகையில் எல்லாம் தான் இப்போ ஸ்காலர்ஷிப்பில் எல்லாம் படிச்சுட்டு வரக்கூடியவங்க அரசு மருத்துவமனையில் பணி செய்யாங்க. அவங்க சாமானியப்பட்ட மக்கள் கொஞ்சம் அந்த சூழ்நிலையை கருதி அரசு மருத்துவமனைக்கு போனால் இந்த ஸ்காலர்ஷிப்பு, நான் 2 நல்ல மருத்துவர்களை சொல்லிட்டேன். 2 பேருக்கு பேர் முருகன். இனி ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பேர் சொல்லண்டா அது நல்லா இருக்காது. இப்படிப்பட்ட மருத்துவர்கள் காலுக்கு மேலே காலையும் போட்டுட்டு காலில் நகைப்பாலிஸ் எல்லாம் அடிச்சிருப்பாங்க. தள்ளி நில்லு என்று சொல்லி அந்த மக்களை அவங்க நடந்து கொள்வது எல்லாத்துக்குமே ஹார்ட்டு இருமலன்னா வச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பாராசிட்டமல் எழுதி போகக்கூடிய 30-40 பேருக்கும் இதை தான் எழுதி அவங்கள தள்ளிப்போன்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க. இதில் என்ன புரிய வருதுன்னா, நல்ல இறைவனை போல இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க. ஒரு சுயநலமாக அதை ஒரு அலட்சியமாக செய்யக்கூடிய மருத்துவர்களும் இருக்காங்க. அப்போ நல்லவர்களை இறைவனை போல நினைப்போம். மற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொள்ளுங்கள். சமூகம் மாற்றம் ஏற்பட்டாச்சு. இந்த சூழ்நிலையில் இனி ஒன்று சொல்ல வரேன். எனக்கு ஒரு நண்பரை தெரியும், நல்ல ஒரு தனவந்தர்னா, ஏன்னா ஐதீகம் பார்க்கக்கூடியவங்க, எதிர்ப்பு பார்க்கக்கூடியவங்க, நல்ல நேரம் பார்க்கக்கூடியவங்க. 6 மணிக்கு முன்னால் போனால் காசு தரமாட்டாங்க. புதன்கிழமை போனால் பணத்தை தரமாட்டார். சனிக்கிழமை போனால் பணத்தை தரமாட்டார். ஆனால் சமூகத்தில் நல்ல ஒரு மனிதன். இவ்வளவுக்கும் ஆசிரியர், நல்ல பக்திமான். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, அந்த பணத்தை அடுக்கி வச்சுட்டு எங்கேயாவது பிரச்சனை இருக்கக்கூடிய தோட்டங்க, வீடு இதெல்லாம் வாங்குவார். அப்போது மற்றவங்களுக்கு தெரியாது. வாங்கிட்டு பிரச்சனை இருக்கக்கூடியது 20 லட்சம் கிடைக்கும்னு சொன்னால் இவர் 15 லட்சம் ரூபாய்க்கு யாருக்கும் தெரியாமல் வாங்குவார். பிறகு நீதிமன்றத்தில் போய் நிற்கும்போது தான், ஓஹோ புள்ளிக்காரன் இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டான ஒரு வாங்கியிருக்காருன்னு தெரியும். ஆனால் அவரை பார்த்தா சொன்னா பயங்கர கம்பீரமான வீசை வச்சுருப்பார். வீசை எப்படி இருக்கும்னா, இந்த குளத்துக்குள்ளே கிடக்கக்கூடிய தேளி மீன் ஒன்று உண்டு. இந்த தேளி மீன் கொம்பெல்லாம் அப்படி கம்பீரமாக இருக்கும். ஆனால் சாதாரணமாக மக்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. பயங்கர ஆசிரியர் பார்த்தீங்களா, நல்ல மனிதர். ஆனால் 6 மணிக்கு பிறகு பைசாயை வெளியில் இறக்க மாட்டார். சனிக்கிழமை பைசாயை வெளியில் இறக்க மாட்டார். அப்படி மூட நம்பிக்கை உள்ள மனிதர்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, இப்படிப்பட்ட மோசமான ஆசிரியர்கள் இருக்காங்க, நல்ல மனிதர்கள் டாக்டர்கள் இருக்காங்க, இந்த டாக்டர்களை தாண்டி மோசமான மருத்துவர்களும் இருக்காங்க. உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து திருத்தி கொள்ளுங்க என்பதற்கு தான் ஒரு அவேர்னஸ் ஒரு வீடியோவாக இன்னைக்கு போடு. நன்றி, வணக்கம்.